நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ளே என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. இப்போ பெண்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு கணவனை குறிக்காட்டக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறதுனால திருமணத்தை குறிக்காட்டக்கூடியது. அப்போ திருமணத்துக்கு விசர்ஜனம், அப்போ கணவன் மனைவி உறவில் அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க முடியலன்னா 2 காதுலையும் பஞ்சு வச்சு கொள்வது தான் புத்திசாலித்தனம். விபரீதமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாங் டேர்மில் தொலைநோக்கில் நமக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷராசியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் 2 கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது. இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய், பாதகாதிபதி சனி. அப்போது இந்த 2மே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது. ஆனால் இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார். பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது. செவ்வாயின் மேஷ வீட்டில் தான் சனி என்பவர் நீசமடைகிறார். செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார். இப்போ இந்த செவ்வாயை நம்ம கமாண்டோ, தளபதி, போர் தலைவன், வெற்றி வாகை சூடுபவன், நெருப்பாக இருப்பவன் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். சனியை சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்னா, செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுப கிரகங்கள்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் விழுகிற. ஆனால் உன்னைய கமாண்டோங்கிறாங்க, உன்னைய தளபதிங்கிறாங்க, என்னைய போய் நீஜன்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும். சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார். இவங்க 2 பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை, ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை. இப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு, சனிங்கிறது காற்று. நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை குறிகாட்டக்கூடிய கிரகம். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான நபர்களை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள். சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அந்த வக்கீல்கள் அந்த ஒரு விஷயத்தை
எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி, வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு. அப்போ என்னாகும், உள்ளுக்குள்ளறையே ஒரு கோல்டு வார், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்ங்கிறவர் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக், உண்டு இல்லை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக, சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை நீயெல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ளே என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. இப்போ கோச்சாரத்தில் 29/7, அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் 13/9 செப்டம்பர் 13ஆம் தேதி வரை இந்த 2 கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது. ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ சனிங்கிறவர் ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வ்டெல்லாம் இருக்க மாட்டார். நீ ரஃப்பா, நானும் ரஃப்பு, நீ டஃப்பா, நானும் டஃப்பு, நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இதைத்தான் வக்கர சனியின் உக்கிர பார்வை செவ்வாயின் மேல் விழுகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமாக பிரித்து பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் கணவனை குறிகாட்டக்கூடியவர், ஆண்களுக்கு சகோதரர்கள், இடம், பூமி, சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது. ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்ற கன்னி ராசியில் அமரப்போகிறது. இப்போ கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு. கன்னி ராசியில செவ்வாய் இருந்தா கடல் போல சொத்து இருந்தாலும் அது வற்றிடுமா சார்? அதெல்லாம் கடல் மாதிரி சொத்து இருக்கிறவங்களுக்கு தானே சார். நாங்களே கடலில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம், எங்கேருந்து சார் எங்களுக்கு வத்த போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மேஷ ராசிக்கு ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் 8ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பது ஷஷ்டாஷ்டக தோஷம். என்ன சார் புரியலையே அப்படின்னா, மேஷத்துக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் வருகிறது, அங்கிருந்து 8ஆம் வீட்டில் மேஷம் அமருகிறது. இதனை சனி 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் பார்க்க இருக்கிறது. இப்போ 6ஆம் வீடுங்கிறது பொதுவாகவே அசுபராசிக்கு ஒரு வெற்றி ஸ்தானமாக கூட எடுத்துக்கலாம். போட்டி தேர்வுகளில் நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் சனி வக்கரம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அமைப்பு தான். சனி என்பவர் பாதகாதிபதியாக அவர் செவ்வாயை பார்ப்பதனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாம் கரடு முரடான ஒரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு பிறகு அந்த செவ்வாய் இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பிரச்சனை என்பது தீரும். பொதுவாக அது இடம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும், நோய் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், போட்டி தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இது எல்லாமே 6ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் இந்த சாட்டான்கிறவர் சுபாவத்தில் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை நம்மை முயற்சி செய்ய வைப்பார். அப்போ நம்ம போகும்போது அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க, அந்த மெடிசன் அவைலபிள் இருக்காது, ஆர்டர் போட்டு வர வைக்கணுமாங்க, லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு சார், ஆனால் உங்களுக்கு பேர் ஏதோ சிபிலில் இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கோர்ட்டில் போய் நிற்போம், கரெக்டாக ஜட்ஜு வர மாட்டார், அப்போது ஹியரிங்கை அடுத்ததுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு டிலே, ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இதையும் தவிர 6ஆம் வீடு அப்படிங்கிறது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாமவே போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நாம் அதிகமாக முயற்சி செய்ய போய் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சிலந்தி போல், குறிப்பாக இந்த 6ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கும் 6ஆம் வீடாக வருவதனால் ஏதாவது இந்த அதிக கடன், அதிக வட்டியில் போய் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும். எப்படி மாட்டுவோம் அப்படின்னா,
ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் சார், வந்து வாங்கிக்கோங்க சார் அப்படிமா. ஏய், எனக்கும் கூட நீ கடன் கொடுக்குறியாடா, உனக்கு என்னைய பற்றி தெரியாதாட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அது உண்மையாகவே இருக்கும். அப்புறமேட்டு, சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. டேய், என் பேரே தெரியாதாடா உனக்கு? தெரிஞ்சவனுக்கே கடன் கொடுத்தா திரும்ப வர மாட்டேங்குதுடா, தெரியாதவனுக்கெல்லாம் எப்படிடா நீங்கள் கடன் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை தவறான விஷயத்தில் கைடு பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முதலீடு கட்டுங்கம்பாங்க, அதுக்கு ஒரு டெபாசிட் போடுங்கம்பாங்க, டெபாசிட் பேரில் கடன் கொடுக்குறேன்பாங்க. நீங்கள் டெபாசிட்டை போடுவீங்க, ஆனால் கடன் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சிலந்தியில் நாம் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதையும் தவிர இங்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் சனியை பார்க்குறாரு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, சாட்டர்ன்கிறது மக்கள் கூட்டத்தை, உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அதனால் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் மனம் கோணக்கூடிய விதத்தில், அதாவது அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி, அவங்க டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் உக்கிரமாக சொல்லிவிடுவீர்கள். பிறகு அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வரமாட்டார்கள். இதனால் ஸ்கில்டு லேபர்ஸு, ட்ரெயின்டு லேபர்ஸு, டெக்னிக்கலாக நன்றாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த சாட்டர்ன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷனில் வரக்கூடியது. 12ஆம் இடம்ங்கிறது காலை குறிகாட்டக்கூடியது, பாதங்களை குறிகாட்டக்கூடியது. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு போன்ற விஷயத்தில் ஆர்வமாக இருப்பார்கள். அதனால் விளையாட போகிற இடத்துல, ரொம்ப வாக்கிங் போகிற இடத்துல, சில நேரத்தில் படிக்கட்டு ஏறும் பொழுது, இல்லை பாத்ரூமில் ஆயில் இருந்தால் கூட கால் வழுக்குவதற்கான வாய்ப்பு, அதன் மூலம் பாதங்களில் வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரத்தில் குறிப்பாக சயனத்துக்கு போகும் பொழுது நம்மை யாராவது ஏதாவது ஒன்றை பேசி குழப்பி விடுவார்கள். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போது பெண்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு கணவனை குறிக்காட்டக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறதுனால, இந்த செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் 6ஆம் வீட்டில் அமர்கிறது. 6ஆம் வீடுங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. 7ங்கிறது கலத்திரஸ்தானம், திருமணத்தை குறிக்காட்டக்கூடியது. அப்போ திருமணத்துக்கு விசர்ஜனம், அப்போ கணவன் மனைவி உறவில் அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். சார், எங்கள் வீட்டில் இதெல்லாம் டெய்லியே நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. அவர் பேச நான் பேச, அவர் பேச நான் பேச, 2 பேருமே ஈகோ டென்ஷனுங்கிறது ஜாஸ்தி தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க முடியலன்னா 2 காதுலையும் பஞ்சு வச்சு கொள்வது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியடில் விபரீதமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாங் டேர்மில், தொலைநோக்கில் நமக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரொம்பவும் கவனமாக இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை விட்டுட்டா ஃபேமிலி ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகும். இதையும் தவிர உடலில் உஷ்ணம் என்பது கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். இந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கு இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இப்போது இந்த சாட்டர்ன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷனுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோகா, தியானம், பயிற்சி, பொறுமை, சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வது, எதுக்கெடுத்தாலும் துடுக்காக பேசாமல், காயப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் பிரதானமான பைரவர் வழிபாடு, எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவர் சன்னிதானம் உண்டு. அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம், அலங்காரம் செய்வது இந்த வீரியத்தை வெகுவாக குறைக்கும். இது ஒன்று தான் இதற்கு பிரதானமான பரிகாரம். சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.